இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று பௌர்ணமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் பிற்பகல் 2:45 மணி வரையிலும் பௌர்ணமி, அதற்கு பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 4:46 மணி வரையிலும் அனுஷம், அதற்கு பின்பு கேட்டை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 4:46 வரையிலும் அஸ்வினி, அதற்கு பின்பு பரணி. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் இன்று பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. சற்று உடல் உஷ்ணம் அதிகரிக்கலாம். உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. இன்று பொருளாதாரம் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள், சிறு தொழில் சிறு வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான நாளாக இருக்கும். கடன் தொல்லை இருப்பவர்களுக்கு இன்று அதிலிருந்து விலகுவதற்கான ஒரு நல்ல செய்தி வருவதனால் மனதில் அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. குறிப்பாக ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மிகவும் அனுகூலமாகவே அமைகிறார். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் இன்று விலகும். காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் சந்தோஷமும் நெகிழ்ச்சியும் ஏற்படும். புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு, மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்காக பிரத்யேகமாக மருத்துவ செலவுகள் செய்பவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் உங்களுக்கு பூசம், புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது பிரச்சனைகளை கொடுக்கலாம். கேது பகவானின் சஞ்சாரம் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் சற்று உங்களினுடைய குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்களும் பொருளாதாரத்தில் சில குழப்பங்களும் வந்து போகும். இன்று கடகராசி அன்பர்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட சிம்மராசி அன்பர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்திலையும் சரி, மனதளவிலையும் சரி சின்ன சின்ன போராட்டங்கள் வந்து போகலாம். கேது பகவானின் சஞ்சாரம் ராசியிலேயும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சிம்மராசி நேயர்களுக்கு சற்று குழப்பங்களை கொடுக்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளை நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் வேலை விஷயத்திலையும் இன்றைய நாளில் சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இருப்பதனால் வெளியூர் செல்லுவதோ அல்லது திடீர் பிரயாணங்களோ காத்திருக்கிறது. இன்று சந்திரன் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் செய்து சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். மேலும் இன்றைய நாளில் ஹஸ்தம், சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். பல மாதங்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் பெறும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவானால் தன லாபங்கள் பெருகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய மனிதர்கள் மூலமாக இன்றைய நாளில் வியாபாரம் மற்றும் பொருளாதார முன்னேற்றங்களை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மனதில் குழப்பத்தை கொடுப்பார். அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன கிளேசங்கள் ஏற்படும்.
நண்பர்கள் மூலமாக நற்செய்திகளும் மற்றும் உறவினர்கள் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்களும் அவ்வப்போது வந்து போகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. பௌர்ணமி திதி கூடிய நாளில் இன்று காலை வேளையில் அன்னதானங்கள் செய்யலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திரன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவானால் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலைக்கு விண்ணப்பம் செய்வது, அது சார்ந்த நபர்களை சென்று சந்திப்பது வெற்றியை தரும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் லாபத்தில் இருப்பது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருவதாகவே இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவானால் இன்று உங்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு மனக்குழப்பமும் தீரும். பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்களும் மாறும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு குடும்ப போராட்டங்கள் நல்ல முடிவை பார்க்கலாம். வீடு வாங்குவது மற்றும் வீடு மாற்றுவது, இதில் இருந்த குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வுகள் உண்டு. இன்று மகர ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். சந்திரன் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சிறு தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று இந்த சந்திரனின் சஞ்சாரமானது அலைச்சல்களையும் பொருளாதாரத்தில் சில குறைபாடுகளையும் கொடுக்கலாம். புதிய கடன் முயற்சிகளை யோசித்து நீங்கள் செயல்பாடு செய்வது நல்லது. கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவான் பிள்ளைகளால் நன்மையும் நல்ல ஒரு லாபத்தையும் கொடுப்பார். இன்று கும்பராசி அன்பர்கள் காலை வேளையில் குலதெய்வ வழிபாடு செய்து அன்னதானங்கள் செய்ய கிரகதோஷங்கள் தீரும். மீனராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளும் இன்று தீரும். இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது. உங்களினுடைய நட்புகள் மூலமாக பெரிய மனிதர்களினுடைய சந்திப்பு, வேலை வாய்ப்புக்கான உங்கள் முயற்சிகள் மற்றும் அரசு வேலை, அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.